Hello guys, once again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து ரொம்ப குயிக்கா வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோ வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருந்த வீடியோ வந்து இன்னைக்கு நான் தமிழ்ல கொடுக்க போறேன். சோ நம்ம பைக்ல வந்து என்னென்ன வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அவசியம், என்னென்ன அக்சஸரீஸ் வந்து அவசியம், என்னென்ன அக்சஸரீஸ் வந்து நாட் ரிக்வயர்ட் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் பேர் தான் அரவிந்த். நான் வந்து மோட்டோ vlogs அப்புறம் நிறைய ரைட்ஸ் அப்புறம் கார் ரிவ்யூஸ் அப்புறம் கார் ரைட்ஸ் அப்படினு சொல்லி நிறைய போயிட்டு இருப்பேன். சோ இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும், இல்லனா வேணாம். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஃபாலோ பண்றது மூலமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பிளாக் பியூட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இது வரைக்கும் நான் என்னென்ன வந்து மாடிஃபிகேஷன் பண்ணேன், என்னென்ன வந்து ரெக்கார்டாக இருக்குது, அதில் என்னென்ன வந்து ரெக்கார்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் என்னென்ன வந்து ரெக்கார்டான ஐட்டம்ஸ், என்னென்ன ரெக்கார்ட் இல்லாத ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சருக்கு வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் சைலன்சர் ரேப் பண்ண அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வண்டி வாங்கின புதுசில் வந்து ஜேசி ரோடு போனப்போ சைலன்சர் ரேப் பண்ணால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், தம்ப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டிக்கு வந்து சைலன்சர் ரேப் போட்டிருக்கேன். ஸோ சைலன்சர் ரேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளிப் வந்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறமேட்டு எண்டில் இங்கே ஒன்று, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் ரேப் நல்லாயிருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ சைலன்சர் ரேப் போட்டிருக்கே, சைலன்சருக்குள்ளே வந்து த்ரூ பிடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டாக த்ரூ பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து ரஸ்ட் ஆகிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் வந்து இந்த சைலன்சர் ரேப் போட்டதுக்கு காரணம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹீட்டும் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹீட் வந்து காலுக்கு வந்து எது இதாகக்கூடாதுன்னு சொல்லி தான் போட்டேன். பட் நான் போட்டதுனால என்னமோ தெரியல, நம்ம வண்டியோட தம்ப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்களே நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அதில் வந்து நம்ம வண்டியோட தம்பை வந்து நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தளவு தம்ப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போட்டதில் வந்து எனக்கு வந்து ஹாப்பி தான். சைலன்சர் வந்து போட்ட புதுசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் இருந்தது தான். ஹீட் ஆகி தான் இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து சில்வர் ஒயிட் அந்த ரேஞ்சில் வந்து மாறி இருக்கு. வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து. ஏன்னா வண்டி வந்து கீழே விழுந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பக்கத்தில் வர வண்டி இந்த மாதிரி வந்து இடிக்க வந்தாலோ இது வந்து ரொம்ப உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இப்போ வர பைக்குக்கெல்லாம், இப்போ வர ராயல் என்ஃபீல்டு பைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக் கார்டு வந்து உங்களுக்கு கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வாங்கின டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணல, அதனால் வந்து ஜேசி ரோட்டில் தான் போட்டேன் இதையும். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்டான ஒன்று. நீங்கள் வந்து ஒரு விஷ் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. நீங்கள் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக் வந்து இந்த லெக் கார்டோட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒன்று வாங்கி இதை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்இடி லேம்ப், ஃபாக் லேம்ப் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா லாங் ரைடு போகிறோம் அப்படின்ற போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது நான் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் ரைடு அந்த மாதிரி கட்ரோட ரைட் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோடைய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. எனக்கு வந்து இதோடைய பிராண்ட் நேம் தெரியல, ஏன்னா வந்து ஜேசி ரோட வாங்கினதுனால இதுக்கு பிராண்ட் நேம் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ காட்டியோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் வந்து கடையில் போய் காட்டலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெளிச்சம் கொடுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன், இந்த லைட்டுக்கு போட்டிருக்க இந்த கப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப நீடி நினைக்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து நான் லாங் ரைடு வந்து ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாரி பின்னாடியோ பஸ் பின்னாடியோ போனோம் அப்படின்னா கல் வந்து சின்ன கல் வந்து தெரிச்சிட்டு வந்து இங்கே இடிக்கும். ஸோ இப்படி இடிக்கும்போது வந்து இது வந்து பை சான்ஸ் இது வந்து இந்த லைட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டேன். அது இல்லாமல் இது லுக்குக்காகவும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இங்கே அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன லைட், அதுக்கப்புறமேட்டு இண்டிகேட்டர் எல்லாத்துக்கும் வந்து இந்த கார்டு வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து நான் போட்டு வச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இன்ஜின் கார்டு. ஸோ இன்ஜின் கார்டு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து ரெண்டாவது இன்ஜின் கார்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட் இன்ஜின் கார்டு நான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் ஒரு இந்த கார்டில் போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு டைம் வந்து சர்ஜாபுரம் ரோட்டில் வந்து நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் வந்து ஜம்ப் ஆகி இங்கே பட்டு இந்த இன்ஜின் கார்டே வந்து உடஞ்சிச்சு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அந்த கல் வந்து இன்ஜின் மேலே இருக்குது இங்கே எங்கேனாச்சும் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் எங்கேனாச்சும் டேமேஜ் ஆகிருக்கும், ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது இந்த இன்ஜின் கார்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இதையும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா கப்பு ஹெட்லாம்புக்கு, அது வந்து டேஞ்சர் லைட், அதுக்கப்புறமேட்டு இண்டிகேட்டர் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் ரெஸ்ட், இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்லியன் உட்காரும்போது பில்லியன் வந்து ரொம்ப சேஃபாக வந்து சாஞ்சி உட்காரதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக பைக்கோட வர அந்த பின்னாடி வர கம்பி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த கம்பியை வந்து பிடிச்சிட்டோ இல்லை சாஞ்சிட்டு உட்காரதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த பேக் ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இந்த கேரியர், ஸோ இந்த கேரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன திங்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து ரிமூவல் தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பைக் சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்டரி கவர் தான். ஒரிஜினலுக்கு மேலே போட்டிருக்க செகண்டரி கவர் தான். ஸோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா இப்போ ஒரிஜினல் வந்து கிழிஞ்சிருச்சு,
அப்படின்ற ஒரு சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பஞ்சு அப்புறமேட்டு ஃபோம் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கவர் எதனாச்சும் கிழிஞ்சிச்சுனா கூட நான் வந்து இதை தூக்கி போட்டு வேறு வந்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் கவர். ஸோ டேங்க் கவர் வந்து மேக்ஸிமம் வந்து நீட் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து வச்சுப்பேன். சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி துணி அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்னதாக எதனாச்சும் கீ செயின்ஸ் அப்புறம் எதனாச்சும் டாக்குமெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த கவர் நான் போட்டேன். இது வந்து அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் இல்லாமல் வந்து வண்டி சூப்பராக பார்க்குறது லுக் அப்படின்னு சொல்லிட்டு கவர் போடாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ கவர் போடணுன்றது வந்து 100% வந்து நெசசரி இல்லை, பட் இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் லேமினேஷன். ஸோ இந்த டேங்க் லேமினேஷன் நான் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் லேமினேஷன் தான். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு டேங்க் லேமினேஷன் போடுற மாதிரி இருந்தால் வந்து 3M ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3M வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்மலான டேங்க் லேமினேஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக நான் டேங்க் லேமினேஷன் போட்டு அப்படின்னா இப்போ வந்து மேலே வந்து நான் கவர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கவர் போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி தேயும் அந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேலே வந்து ஒரு லேமினேஷன் போட்டேன். பட் இந்த லேமினேஷனை ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயிண்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும். அதனால் நான் எப்பயும் வந்து இதை ரிமூவ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து போட்டு மேலே வந்து திங்ஸ் வச்சா கூட இந்த டேங்க் கவர் இல்லாமல் மேலே திங்ஸ் வச்சிங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பெயிண்ட்டை. அதனால தான் இதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் வைக்கிற இந்த எக்ஸ் ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதாவது மொபைல் வச்சுட்டு நீங்கள் வந்து கூகுள் மேப் பார்த்து போகிறதுக்கு லாங் ரைட் போகும்போதோ இல்லை பக்கத்தில் ஊருக்குள்ள சிட்டிக்குள்ளே நீங்கள் போகும்போதோ உங்களுக்கு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிரிப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மொபைல் வச்சிட்டிங்க அப்படின்னா. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பில்ட் சார்ஜர் இருக்கிறது வாங்கலாம். ஏன்னா இன்பில்ட் சார்ஜர் இருக்கிறது வாங்கினா வச்சுக்கோங்க மறுபடியும் வந்து உங்களை பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தண்ணி படும்போது ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி ஆகும். அந்த சான்சஸ் எல்லாம் இருக்குன்றதுனால நான் நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஷாப்பில் கூட. நான் வந்து அது வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் சார்ஜர் இருக்கிறது வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு மொபைலுக்கு சார்ஜ் போகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம வந்து இன்பில்ட் சார்ஜருக்கு வாங்கி வயரிங்லையோ இல்லை அந்த மாதிரி பேட்டரியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வைக்கணும். ஸோ அதனால் வந்து இன்பில்ட் சார்ஜர் இருக்கிறது வேணாம். ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் இங்கே வந்து சைலன்சர் ரப்பர் ஒன்று இருக்கும். அந்த ரப்பர் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஒரிஜினல் சைலன்ஸ் அதாவது ஸ்டாக் சைலன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் தம்ப் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைலன்சர் ரப்பர் வந்து வாங்கி போகலாம். ஒரு 50 ரூபாவோ ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். 100 கூட தான் இருக்கும். சைலன்சர் ரப்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தம்ப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைலன்சருக்கு தம்ப் வச்சிருந்தேன். அது வந்து பழசாகி இதுலேருந்து வந்து அருந்து விழுந்துருச்சு. ஸோ வேறு ஒன்று வாங்கி போடணும். அதனால தான் இதை அப்படியே வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து நான் பண்ணாத ஒரு விஷயம் வந்து என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீ வந்து இன்ஜின் ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த லைட் வந்து ஃபுல்லாக எரியும். பட் ஆனால் உள்ளே ஒரு பார்க்கிங் லைட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை மட்டும் கூட ஆன் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் எனேபிள் பண்ணல. ஸோ நான் பண்ணியிருக்கணும் பட் பண்ணாமல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் லைட் வந்து எரியாது. ஸோ பேட்டரி வந்து அதிகமாக வந்து கன்சம்ஷன் ஆகாது. லைட் ஆன் பண்ணி காட்டவா? நான் ஆக்சுவலாக வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம குவாரண்டைனில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுனால பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து பைக்கை சும்மா நிறுத்திருக்கீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகாது. இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணோன்னே இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹெட் லைட் வந்து எரியுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு பார்க்கிங் லைட் இருக்கும். அதை மட்டும் எனேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கீ ஆன் பண்ணி அந்த பார்க்கிங் லைட் மட்டும் எரியும். அதுக்கப்புறமேட்டு தனியாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லைட்டும் எரியும். ஸோ இங்கே வந்து நம்ம பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று அப்புறம் இது ஒன்று. இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைட் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா எல்இடி லைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எல்இடி லைட் ஆன் பண்ணுறதுக்குண்டான ஸ்விட்ச் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஸ்விட்ச். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வண்டி இருக்குது இல்லை வந்து வண்டி புதுசாக வாங்குறீங்க, ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஹசார்ட் லைட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த டைமிங் வந்து இவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோடனையும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹசார்ட் லைட் ஆன் ஆகிடுச்சு. 2 இண்டிகேட்டருமே இங்கே வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இண்டிகேட்டரும் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா
மொத்தம் 4 இண்டிகேட்டருமே ஆனில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரைடு போகிறீங்க, அந்த ரைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ரைடாக போயிட்டுருக்கீங்க, ஒரு மினிமம் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹசார்ட் லைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்இடி லேம்ப் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்விட்ச் தான் வந்து எல்இடி லேம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணேன். இந்த லைட் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இந்த லைட் வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பிளிங்காய் எரியும், கான்ஸ்டண்ட்டாக எரியும், அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஸோ வந்து ஸ்விட்சை வந்து நீங்கள் 2-3 டைம் இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை வச்சிருச்சு இப்போது. ஸோ இதுவும் போயிடுச்சு இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். போய் வந்து மறுபடியும் ஜேசி ரோடில் போய் நான் பார்க்கணும். ஒரு லைட் மட்டும் தான் இப்போ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வெளிச்சம் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது அக்சசரி ஷாப்பில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இதை விட உங்களுக்கு நல்ல வெளிச்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஏதாச்சும் ஒன்று போட்டு காமிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன அந்த லைட் இருக்கு இல்லையா, இந்த எல்இடி பல்பு இங்கே வந்து மாற்றிருக்கேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்ப் இருந்துச்சு, அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த எல்இடி பல்ப் மாற்றி வச்சுருக்கேன் ஒயிட் கலரில். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நம்பர் பிளேட் வந்து நிறைய வெரைட்டியாக கிடைக்குது. நம்பர் பிளேட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு லுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாத நீங்கள் எந்த பைக் வச்சுனாலும் சரி, பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப மாடிஃபிகேஷன் கொடுக்காதீங்க. சின்னதாக நேம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஓகே. பட் பெயிண்டிங்கே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா பெயிண்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கோட லுக்கே போயிடும். நான் எந்த பைக்குன்னு சொல்ல, எந்த பைக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி அதுக்கு உண்டான பெயிண்டிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பெயிண்டிங் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வண்டி பார்க்கறது நல்லாயிருக்கும். சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுவாங்க, வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேண்டில் பாராக சேஞ்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குக்கு உண்டான ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் கலர் ஷேப் இருக்கிற இந்த சைட் மிரர் தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவிஎஸ் அப்பாச்சிக்கு வர மாதிரி நீளமாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு சைடு மிரர்லாம் வச்சிங்க அப்படின்னா வண்டியோட லுக்கே போயிடும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து அதுதான் வந்து பண்ணியிருக்கான். ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிட்டான், ப்ளஸ் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்கான். சரி ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி, வைப்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் சைட் மிரரை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டான். டிவிஎஸ் அப்பாச்சிக்கு இருக்கிற சைட் மிரரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான் இதுக்கு பதிலாக. ஸோ வண்டி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவர் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஒரு அதாவது கொடி வைக்கிற அந்த போல்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பி மாதிரி. ஸோ அந்த கம்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கொடி சொருகி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே வைக்கிறதா தான் வைக்கலாம். பட் இங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியை வந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும். இல்லைனா வந்து அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா யாருனாச்சும் போகும்போது உடைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி போகிறேன். ஏன்னா பேட்ரி வந்து கனெக்டரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருன்றதுனால இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைஃப் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதை டியூபுக்கு உண்டான ஒரு டயர் சீலண்ட். ஸோ அது வந்து நான் வந்து நம்ம வண்டியில் போட்டிருக்கேன். ஸோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் ரைடு போகும்போது சப்போஸ் ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து டயருக்கு வந்து டயர் சீலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்குது, அது போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேலே ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் கிரிப் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரிப் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அந்த ரைடிங் கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக இந்த கிரிப் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். அதனால் வந்து இந்த கிரிப் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எலி கடித்த விஷயம் இதெல்லாம். ஸோ எலி கடிக்காமல் அவங்க வண்டியை பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்கறதா தான் நீங்கள் போய் பாருங்கள், கார்டில் வரும், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெசசரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதான் சொல்லியிருந்தேன் இப்போது. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் வந்து சேஞ்ச் பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணால் மைலேஜ் ட்ராப் ஆகுமா, அப்புறம் என்ன மாதிரி சைலன்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறான், சப்போஸ் மைலேஜ் ட்ராப் ஆகலை, இல்லை வந்து சைலன்சர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி சைலன்சர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்சர் ரிலேட்டடாக வீடியோஸ், அப்புறம் நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.